ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த 8 நாட்களுக்கான தினப்பலனாக ஜனவரி 20 முதல் 27 வரை உள்ள நாட்களுக்கு மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மிதுன லக்னம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன், அதாவது திறமை, நம்முடைய அறிவை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன் பவர்னால் எல்லார்கிட்டையும் நம்ம கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது. அதில் செவ்வாயினுடைய குணாம்சம் இருக்குது, ராகுனுடைய அதிதீவிரமான ஒரு வேகம் இருக்குது, குருவனுடைய தர்மம் நியாயம் கடைபிடிக்கக்கூடிய சட்டத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்குது. முதல் நாளான ஜனவரி 20 ஹஸ்த நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் தனாதிபதியான சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு நல்ல பொருள் சேரக்கூடிய யோகம். இன்றைக்கி நல்ல அமைப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கோயில் குளம் போயிட்டு வர்றது, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஆதாயம் அடைகிறது, இடம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது ஆதாயம், அதனால் வரக்கூடிய ஒரு லோனாகவும் அல்லது வாடகை பணமாகவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களிலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலையில் 10 மணி 2 வரைக்கும் கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம், அதுக்கு மேலே துலா ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம். அப்போ செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கி எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுறார், நம்மளுடைய ராசிக்கே வந்துடுறார். அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு ஒரு அறிவை பயன்படுத்தி, உறவை பயன்படுத்தி, அதாவது டேலண்ட்டு, க்ரியேட்டிவிட்டி, மைண்டு, இதையெல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை செய்வார். அந்த சிந்தனையினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வேலை சார்ந்த வளர்ச்சி கிடைக்கும். சில பேருக்கு முதலீடுகள் பண்ணுறதுக்கு உண்டான யோசனைகள் வழி திறந்து விடும். வெளிநாடு வேலைக்கு சார்ந்த வாய்ப்புகள் பெருகும். அதனால் செலவுகள் இருந்தால் கூட அது முதலீடாக செயல்படும். ஜனவரி 22 புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படுறாரு. ராகு சனியினுடைய நட்சத்திரமாகவும் ராகுனுடைய உபநட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி 10ஆம் இடம் நல்லா வேலை செய்யும், நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், தொழில் பலம் இருக்கும். அதே நேரத்தில் முதலீடுகளும் அங்கே இருக்கும், இட மாற்றங்கள் இருக்கும், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும். அதன் மூலம் நமக்கு சிந்தனைகள் இருக்கும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிறப்பை கொடுக்கும். மார்க்கெட்டிங் சிறப்பாக அமையும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் இன்றைக்கி வளர்ச்சி இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்த இடத்தினுடைய பலனை தருவார், அந்த இருந்த நட்சத்திரத்தினுடைய பலனை தருவார், அந்த இருந்த ராசியினுடைய இயக்கத்தை வழிநடத்துவார். அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நம்ம கணிச்சு பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி ராகுனுடைய உபநட்சத்திரம் 2, 6, 10 இப்படியெல்லாம் வந்திருந்தால் தொழிலுக்கு நல்லது பண்ணுவார், மிகப்பெரிய வளர்ச்சி அவருடைய திசாபுத்தி காலங்களில் பண்ணுவார். அதே 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக ராகு வந்திருந்தால் நிறைய பணத்தை இழக்கவும் செய்வார். அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனன ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிக்கணும். ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சனியை போல் செயல்படுறாரு. சனி குருவனுடைய நட்சத்திரமாகவும் சனியினுடைய உபநட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதாவது கம்யூனிகேஷன், கமிஷன் வகை, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, ஆன்மீக தொடர்பான பணிகள், அறநிலைத்துறை, இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு பணம் கொடுக்குற கிரகம்தான். அதனால் பேசி சம்பாதிக்கிற ஒரு யோகத்தை கொடுப்பார். சனியினுடைய அமைப்பினால் நமக்கு சில இடமாற்றங்களும் ஏற்படும். 9ஆம் இடத்து சனியாக இருந்தாலும் 12ஆம் இடத்தை குருவாக அவர் வேலை செய்கிறார். அதனால் இடமாற்றங்கள்,
வெளிநாடு வேலைவாய்ப்புகள், முதலீடுகள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கு. ஜனவரி 25 சனிக்கிழமை கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசியான 6ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் 7 மணி 7 நிமிடத்திற்கு கேட்ட நட்சத்திரம் செயல்படுது. அப்போ புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனாகவும் ராகுவாகவும் செயல்படுறார். சூரியனுடைய நட்சத்திரம், ராகுனுடைய உப நட்சத்திரம். அப்போ நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அல்லது உற்பத்தி செய்கிற கம்பெனி, உற்பத்தி செய்கிற தொழில், இதில் ஒரு ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறதை குறிக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்குனால நமக்கு பெருமை கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், அதனால் நன்மைகள் கிடைக்கும். நல்ல நாள் தான். ஆனால் உறவு சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு சண்டை சச்சரவுகளை இயக்கிற மாதிரி வேலை செய்யும். அது புதன் லக்னாதிபதி, அவர் வலு விளக்கிறாருன்னு எடுத்துக்கணும். அதே போல் சூரியன் நமக்கு 8லேயே இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் டென்ஷனுக்கு ஆட்படுவோம். அவங்க நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை ஒரு டீக்ரேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு அவமானப்படுற ஃபீலிங்கை உண்டாக்கி விட்டுரும். அதனால் அதில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருந்து போயிட்டோம்னா, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டோம்னா இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், கேதுவாக செயல்படுகிறாரு. கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்குது, சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லா நடக்கும். தாயாருக்கான ஒரு நாளாக இருக்கும். தாயாரோட பழக்க வழக்கத்தில் தாயாரோடைய பாசம் நேசத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வழியிலையும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொதுவாக உறவுக்கு நல்லா இருக்கும், வழிபாட்டுக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும். ஜனவரி 27 திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம், நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல் செயல்படுறாரு. சுக்கிரன் நமக்கு குரு நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. சனியோடு சேர்ந்துருக்கு. 9ல் சனியோடு சேர்ந்த சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டால் பூர்வீக சார்ந்த ஒரு ஈடுபாடுகளை கொடுக்கும். தந்தை வர்க்கம், தாய் வர்க்கம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, பூர்வீக குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஈடுபாடுகள் கொடுக்கும். அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள்னால் வரக்கூடிய ஈடுபாடுகளை கொடுக்கும். ஒரு மாதிரி அதில் இன்பத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியனாகவும் அந்த அந்த சுக்கிரன் செயல்படுறாரு. சூரியன் 8ல் இருக்கிறதுனால நமக்கு திசாபுத்தி ஒரு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது, அதாவது இன்றைக்கி சுக்கிரனுடைய திசை நடந்தாலோ, புத்தி நடந்தாலோ, அந்தரம் நடந்தாலோ, சூட்சுமம் நடந்தாலோ, அந்த 8ல் இருக்கிற சூரியனுடைய கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி அந்நிய நபர்களில் பழக்க வழக்கங்கள், விரும்பி பழகிறது, நல்லதாக தான் நம்பி பழகினேன், மறுபடியும் அதை இப்படி ஆகிடுச்சி, ஃபெயிலியர் ஆகிடுச்சி, நம்மளை உதாசீனப்படுத்திட்டாங்க, அல்லது அவமானப்படுத்திட்டாங்க, அல்லது அங்கீகாரம் பண்ணல, இது மாதிரி நமக்கு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தியிலையும் இந்த கனெக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது 9ஆம் இடம் என்பது அந்நிய நபர்கள், உறவுகள், அதனுடைய தன்மைகள், அதே மாதிரி அதீதமான ஒரு புதிய திட்டத்துக்கு நம்ம போகிறது, புதுசாக ஒருத்தரை நம்பி போகிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்கிற கான்செப்ட், நம்மளுடைய 12 பாவத்திற்கும் அவங்க தான் அதிகாரிகளாக வேலை செய்கிறாங்க. அவங்கள வச்சு நம்ம சென்சிட்டிவாக என்ன கேள்விக்கு எப்படி பதில் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம். சாதகமாக பாதகமானு புரிஞ்சு நாமளே நெறிப்படுத்திக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.